ஹாய் வீவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விவர்ஸ், இன்னைக்கு உங்களுடைய பேராதரவோடு நீங்கள் பசுமை பூமியினுடைய மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் குறுகிய காலத்தில் ஏறக்குறைய 1.5 வருடத்தில் நீங்கள் பசுமை பூமியில் ஏறக்குறைய 1,00,000 சப்ஸ்கிரைபரை இன்றைக்கி நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நிச்சயமாக நான் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய 40 லட்சம் வியூவர்ஸ், 4 மில்லியன் வியூவர்ஸ் ஏறக்குறைய 1.5 வருடத்துக்குள்ளே நீங்கள் பசுமை பூமியை லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, வியூவர்ஸ், நம்ம போன வீடியோவில், அதாவது 245வது வீடியோ, இது ரொம்ப முக்கியமான வீடியோ வியூவர்ஸ். தென்னை விவசாயம் செய்கிற ஒவ்வொரு பேரும் பார்க்க வேண்டிய விவசாயம் ஒரு வீடியோன்னு சொன்னால் அது 245வது வீடியோ. அனைத்து தென்னை விவசாயிகளும் அந்த 245வது வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த தென்னையில் அதிக மகசூல் எடுக்கிறது எப்படி, குறும்ப உதிரதை தடுக்கிறது எப்படி, ஏன் குறும்ப உதிருது, அதை எப்படி நம்ம சுலபமாக, அதுவும் வெறும் 10 ரூபாய் செலவில் நம்ம அந்த குறும்ப உதிரதெல்லாம் எப்படி தடுக்கிறது, இதை மாதிரிப்பட்ட நிறைய செயல்பாட்டை நம்ம 245வது வீடியோவில் பார்த்தோம். இப்போ நிறைய வியூவர்ஸ் என்ன கேட்குறீங்கன்னு சொன்னால், சார் அந்த டானிக்கை நீங்கள் தயார் பண்ணீங்க, 100 மரத்துக்கு 20 லிட்டர் டானிக்கை எப்படி தயார் பண்ணணும் இன்னும் சொல்லி நீங்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. ஆனால் அதை அந்த தென்னை மரத்திற்கு எப்படி அதை செலுத்த வேண்டும், அதை எப்படி வேர் எடுக்க வேண்டும், அந்த தென்னை மரத்திற்கு அந்த மருந்து அது குடிக்கிறதா இல்லையான்னு எப்படி பார்க்குறது, அப்படி அந்த மருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த மருந்தை குடிக்காட்டு அதை நம்ம அடுத்த வேருக்கு எப்படி மாற்றுவது, இந்த டானிக்கு செலுத்துறதுனால பயன் என்ன, இந்த டானிக்கு கொடுத்தா மற்ற உரங்கள், குப்பை, சாணி இதெல்லாம் கொடுக்க வேண்டியது தேவையில்லையா, அடுத்தபடியாக இந்த டானிக்கை நாங்கள் எப்படி தயார் பண்ணுறோம், சப்போஸ் தயார் பண்ண முடியலை, நம்ம பசுமை பூமியில் வாங்குகிறோம், அதை வாங்கி அந்த களப்பணி, அதாவது அந்த வேரை எடுத்து அந்த செலுத்துறதுக்கு ட்ரெயின்டு பர்சன், அதை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் டானிக்கு வாங்குறது முக்கியம் இல்லை வியூவர்ஸ், அதை ஒரு வேர் எப்படிப்பட்ட வேர் எடுக்கணும், அந்த மரத்திலிருந்து எத்தனை அடி தள்ளி வேர் எடுக்கணும், அந்த வேர் எப்படி கலரில் இருக்கணும், இதை மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து அந்த டானிக்கை நம்ம முறைப்படி செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தா அந்த தேங்காயில், தென்னை மரத்தில் குறும்பைகள் உதிர்வதற்கு பல காரணங்கள் இருக்குது. நான் முதலே சொன்னேன், அதில் தேனீக்களுடைய, இப்போ நம்ம பசுமை பூமி கூட அன்பார்ந்த வியூவர்ஸ் ஒரு பாருங்கள், நம்ம அந்த பசுமை பூமியில் ஏறக்குறைய ஒரு 500,000 தேனீ பெட்டிகளை விவசாயிகளுக்கு குறும்ப உதிராமல் இருக்கிறதுக்கு களப்பணி செய்வதற்காக நம்ம பசுமை பூமியில் இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அது மட்டும் அல்லாமல் அந்த தேனீ பெட்டியை விவசாய தோட்டத்திலே போயிட்டு நேரடியாக நம்முடைய மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நேரடியாக தோட்டத்தில் போயிட்டு உங்கள் தோட்டத்தில் அந்த தேனீ பெட்டியை வைக்கிறது மட்டுமல்ல, அதை எப்படி பராமரிக்கிறது, அதில் எப்படி தேன் எடுக்கிறது, அந்த தேனை எடுத்து அதை எப்படி நம்ம அந்த தேனீ பெட்டி தேனை, சுத்தமான தேனை எடுத்து நம்ம அதை பயன்படுத்துறது, இதை எப்படி மார்க்கெட்டிங் வசதி செய்கிறத பற்றி நம்முடைய மீனாட்சி சுந்தரம் தெளிவாக விவசாயிகளுக்காக பசுமை பூமியின் சார்பாக களப்பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம பசுமை பூமியின் வாயிலாக நம்ம வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். விவர், நம்ம போன வீடியோவில் ஏன் குறும்ப உதிருது, அந்த குறும்ப உதிரதுக்கு என்னென்ன குறைபாடுகள், இதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். விவர்ஸ், இப்போ காலத்தினுடைய கட்டாயத்தை கருதி நம்ம தெளிவாக தென்னை மரத்தில் எப்படி இந்த டானிக்கை செலுத்துறது இதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பசுமை பூமியின் வாடிக்கையாளர் வாயிலாக உயர்திரு மிஸ்டர் கண்ணன் அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். இவர் என்னன்னு சொன்னால், நம்ம பசுமை பூமியில் 25 வருடங்களாக விவசாயிகளுக்காக களப்பணி, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரில் பசுமை பூமி இயங்கி கொண்டிருந்தாலும் இவருடைய சேவை கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா
அனைத்து ஏரியாவுக்கும் போயிட்டு அந்த விவசாயிகளுக்கு நீங்கள் சொந்தமாக டானிக்கு தயார் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பசுமை பூமியில் டானிக்கை வாங்கினாலும் சரி, அதை எப்படி ஏன்னா ட்ரெயின்டு அந்த வேர் எப்படி எடுக்கிறது, அந்த மரத்திலிருந்து எத்தனை அடி தள்ளி வேர் எடுக்கணும், அதை எப்படி அந்த டானிக்கை நம்ம செலுத்துறது, இதை பற்றி உயர் திரு கண்ணன் அவர்கள் நம்ம பசுமை பூமியின் சார்பாக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். இப்போது உங்களுக்கு அந்த தென்னை மரத்தில் மருந்து கட்டணும், சப்போஸ் டானிக்கு மட்டும் இல்லை, வேர் வழியாக மருந்து கட்டணும், மோனோகோட்டோபா செலுத்தணும், இல்லை மரம் ஏறி மேலே தென்னை மரத்துக்கு மேலே மருந்து வைக்கலாம், இல்லை மரத்தை சுத்தப்படுத்தணும், இல்லை களை எடுக்கணும், இதை மாதிரி அனைத்து பணிகளையும் நம்ம கண்ணன் அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. இப்போ விவாஸ் நம்ம அவருடைய பேர், அவருடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு இப்போ தெரியப்படுத்துவார். இப்பொழுது கண்ணன் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார். வணக்கம். உங்கள் பேர் தம்பி? மிஸ்டர் கண்ணன் சார். கண்ணன். உங்கள் பேர் கண்ணன்? கண்ணன். சரி, நீங்கள் பசுமை பூமியில் எத்தனை வருஷமாக களப்பணி ஆக்டிவிட்டி இருக்கீங்க? நான் வந்து ஒரு 25 வருஷமாக பசுமை பூமியில். பசுமை பூமியில் நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கீங்க சார்? மெயினாக மருந்து கட்டுறது, அதை வேர் எடுத்து. நம்ம வேர் எடுத்துக்கிட்டு அது எதுக்கு அந்த மருந்து கட்டுறது? அது மரத்தில் இந்த குறும்பை கொட்டுறது, குறும்பை ஊத்துறது. ஆமாம், ஊற்றுறது. டானிக். ஆமாங்க சார், டானிக்கை வந்து செலுத்துறாங்க. அப்புறம் உள்ளிக்காய். உள்ளிக்காய், மற்றபடி அப்புறம் சாறு வடிதல், சாறு வடிகிறது, சிவப்பு கூண் வந்து, சோப்பு கூண் உண்டு, இதுக்கெல்லாம் வந்து காண்டாமிருகம் வந்து. காண்டாமிருகம் வந்துங்க சார். இதை போயிட்டு நீங்கள் என்ன தோட்டத்தில் போயிட்டு போயிட்டு தோப்ப நேர விசிட் பண்ணுறீங்க. மரநாய்க்கு மேலே மருந்து வைக்கிறதா இருந்தால் உங்களுடைய பேரை மொபைலை தெரியப்படுத்துகிறா. நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊருக்கும் சென்று அந்த பணியை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறீங்க பசுமை பூமியினுடைய வாயிலாக. உங்களை யார் இந்த அளவுக்கு தயார்படுத்தி விட்டது? அதாவது சார், நம்ம பசுமை பிடி நடராஜன் ஸ்பேஸ் அக்ரி அவங்க மூலமா தான் எல்லா இதுக்கும் வந்து. உங்களை மாதிரி எத்தனை பேர் அந்த பசுமை பூமி உங்களை தயார்படுத்தி விட்டு இருக்காங்க? ஏறக்குறைய ஒரு 500,000 பேர் சார். 500,000 எல்லா பக்கமும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மூல காரணம் பசுமை பூமியினுடைய சேர்மன் டாக்டர் டி நடராஜன். கண்டிப்பா சார். அவருக்கு நிச்சயமா இந்த நேரத்தில் நன்றியை சொல்லலாம். கண்டிப்பா சார். சரி, நன்றி சொல்லலாம். இப்போ இவர் சொன்ன மாதிரி என்னுடைய 500,000 பேர்ல இவர் வந்து ஒரு முதன்மையானவர், சின்ன ஏஜ், யங் ஸ்டேஜ். இப்போ இவர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா, நீங்க தென்னை மரத்திலிருந்து தம்பி இப்ப நீங்க டானிக்கு கட்ட போறீங்க, சரியா? அதாவது டானிக்கு வந்து இப்ப ஏறக்குறைய இது ஒரு 10 லிட்டர் டானிக்கு 50 மரத்துக்கு தயார் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்படிதானே? இந்த டானிக்க கட்டுறதுக்கு முன்னாடி மரத்திலிருந்து எத்தனை அடி தள்ளி நம்ம வேற பசு எடுக்கணும்? மரத்துல இருந்து சார் 2 அடி, 2 to 3 அடி. ஆமா, 3 அடி தள்ளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? மரத்துல இருந்து 2 அடி தள்ளி வேர் வெட்டணும். வேர், ஒரு நல்ல வேர். ஆமா, வேர் வந்து பொதுவா வந்து சிகப்பு கலர் வேரா இருந்தா நல்லது. ஆமாங்க சார். ஆமா, கண்டிப்பா சிவப்பு வேர் இருந்துச்சுன்னா நல்லது, உங்களுக்கு சீக்கிரமா இழுக்கும். நல்லது. ஆமாங்க விவாஸ், இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஏன்னா இன்னைக்கு தென்னை மரம் விவசாயம் முதன்மையான விவசாயமாக, அதாவது தனிலாக 1000 மரம் இருந்தால் அரசனுக்கு சமம் என்ற கோட்பாடை இந்த விவசாய மக்கத்துல தென்னையில மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தல பசுமை பூமியில நிச்சயமாக பங்கு இருக்கு என்பதை நான் உங்களுக்கு மிக்க மரியாதையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த வேறு எடுக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் தம்பி சொன்ன மாதிரி தென்னை மரத்திலிருந்து 2 to 3 அடி தள்ளி இங்க பாருங்க கிராஸா வெட்டணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்படிதானே தம்பி? அதாவது நீங்க வெர்டிகலா வெட்டக்கூடாது, இப்படி கிராஸா வெட்டணும். அடுத்து விவாஸ் அந்த உளி எடுத்துருங்க, நல்லா புரிஞ்சிருக்க விவாஸ். வேற வந்து நீங்க முதல்ல இதுல இருக்கிறதுல நல்ல வேறு உங்களுடைய இந்த பாருங்க இந்த நுனி விரல் சைஸ்ல உள்ள வேரை தான் நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். அதுவும் மேக்சிமம் ப்ரௌன் கலர் வேரா எடுக்கணும். இப்போ இந்த மரத்தினுடைய ஏஜ் பார்த்தேன்னு சொன்ன விவாஸ் ஏறக்குறைய ஒரு 25 வருஷம் 27 வருஷம் மரம். இந்த மரம் ஒரு 20-25 வருஷம் வரைக்கும் வேர்கள் வந்து ப்ரௌன் கலரா இருக்கும். ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு மரத்தினுடைய வேர்கள் மேக்சிமம் வந்து பிளாக் கலரா மாறிடும். ஆகையா நீங்க ப்ரௌன் கலர் வேறு தான் இழுக்கும், பிளாக் கலர் வேறு இழுக்காதுன்னு சொல்ற குறைபாடு அச்சப்பாடை நீங்க நிவர்த்தி செய்யுங்க. பொதுவா ஒரு 20-25 வருஷத்துக்குள்ள மரமா இருந்தா நீங்க இதே மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வேரா எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக விவர்ஸ், இந்த மருந்தை இழுக்கிறது நான் முதலே சொன்னேன், இது மேல் தோல், அதாவது எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து எபிடெர்மிஸ், இது அதாவது வெளித்தோல். அதுக்கடுத்து உள்ள வந்து இன்டீரியர் எண்டோடெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து புளோயம், இந்த பாருங்க, இது புளோயம், இது சைலம். இந்த வேரில் வந்து அதிகமாக வெயின், அதாவது நமக்கு உடம்புல ட்ரிப்பு ஏற்றுற மாதிரி மேக்சிமம் சத்துக்களை இதுவும் இழுக்கும். அடுத்து அதை சுற்றி இருக்கிற சைலம், இது புளோயம். இந்த 2 இழுத்து தென்னை மரத்தினுடைய வேர் வழியாக இது போயிட்டு நம்ம உடம்புல எப்படி வெயினில் நம்ம வந்து ட்ரிப்பு ஏற்றுறோமோ
அப்ப அதே மாதிரி இது வந்து ஏறக்குறைய தம்பி கண்ணா, சொல்லுங்க. இப்ப நம்ம வேர்ல செலுத்திட்டேன்னு வைங்க. சரிங்க சார். இது எவ்வளவு நேரத்துக்குள்ள இழுக்கணும்? அதாவதுங்க சார், நம்ம டானிக்னு சொன்னா வந்து 200 மில்லி கட்டுறாங்க சார். மேக்ஸிமம் சொன்னா 1 to 2 நாள் ஒரு 24 மணி டு 48 மணி நேரம். ஆமா ஒரு 2 நாள். ஆமா 2 நாள் 200 மில்லினா. மற்றபடி நம்ம அந்த மோனோக்ரோட்டா பாஸ் வேற அந்த மாதிரி மெடிசன் ஐட்டம் நம்ம கட்டினோம்னா 50 மில்லி 100 மில்லியில கட்டுறோம். அது வந்து ஒரே நாளைக்குள்ள இழுக்கணும். ஆமா இழுக்கும். சரி, இது இழுத்திருக்கா என்ன நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆமா, மருந்து நம்ம கட்டினது வந்து நம்ம இழுத்துருக்குன்னா நம்ம பாக்கெட்ல பார்த்தோம்லே தெரியும் சார். பொதுவா மருந்து மெடிசன். ஆமா, அவன் ஃபுல்லா இருக்கிறதா வந்து அது இழுக்கலைன்னா அது வந்து வேற வேறல தான் மாத்தி கட்டணும். இழுக்காட்டி 24 மணி நேரம் 48 மணி நேரம் கழிச்சு நாள். ஆமா, கழிச்சு அடுத்த வேர். ஆமா, அடுத்த வேர் எடுத்து செலுத்தணும். இன்னொரு வேரை புது வேர் எடுத்து. ஆமா ஆமா, அந்த பழைய வேர் அந்த மரத்துல இருக்கிற தட்டி அதுக்கு இருக்காது. சரி, ஓகே. இப்ப சப்போஸ் நீங்க மருந்து எடுத்து கட்டுறீங்கன்னு வைங்க. இந்த மருந்து இந்த வேறு தான் குடிச்சிச்சு, இல்ல இந்த மண்ணுக்குள்ள லீக் ஆயிடுச்சு. ஏன்னா நான் கேக்குறேன்னு சொன்னா விவசாய கேக்குறேன், நீங்க தப்பா நினைக்கலாம். சார் என்ன இந்த கேள்வி கேட்டு என்ன அவமானப்படுத்துறாரு? ஏன்னா விவசாயிக்கு கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. சரி, அது இழுத்துருக்கா இல்லன்னு எப்படி தெரியும்? அதாவது சார், நம்ம இப்ப மருந்து கட்டி இருக்கு, அதாவது ஒரு நாளுக்குள்ள இழுத்து இருந்தா நம்மளுக்கு வந்து கட்டிட்டு போய் கொஞ்சம் நேரம் பார்த்தாலே மருந்து சில இதெல்லாம் இருக்காது. அது நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும் கீழே லீக்கேஜா இருக்கும். ஆமா ஆமா, அது வந்து அந்த மண்ணிலேயே நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து அது மாத்தி பண்ணி அந்த மாதிரி பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் டானிக்க நானே செலுத்துறேன்னு சொல்றீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பேரு, அட்ரஸ், மொபைல் நம்பரை வியூவர்ஸுக்கு தெரியப்படுத்து. சரிங்க. பேருக்கு வந்து கண்ணன், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி. நான் வந்து இந்த பசுமை பூமி வழியாக வந்து மருந்து கட்டுற இது நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது எல்லா தமிழ்நாடு முழுவதும், அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா ஏரியாவும் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இது இல்லாமல் வேறு நீங்கள் மருந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து கட்டி கொடுக்குறேன். என் மொபைல் நம்பர் 96 88 71 20 73. ஒரு கோடு சொல்லுங்க. 96 88 71 20 73. இப்போ அடுத்தபடியாக நம்ம தென்னை குறும்புதல மிக ஒரு முக்கியமான காரணி குறும்ப உதிரதுக்கு நுண்ணூட்ட சத்தினுடைய குறைபாடு. அதை எப்படி சரி செய்யணும், அவருடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி உயர்திரு மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களை நம்ம பசுமை பூமி வாடிக்கையாளருக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்ற விவாஸ். இவர் ஒரு சிறந்த நுணுக்க ஒரு விஞ்ஞானி மாதிரி பசுமை பூமியில செயல்பட்டு இருக்காரு. இவர் நம்ம பசுமை பூமியில விவசாயிகளுக்கு தேனி பெட்டி அதை தோட்டத்திலே கொண்டு கொடுத்து அதை வந்து அவரே வந்து அந்த தேனி பெட்டியை நடவு செய்து அதில் வந்து அந்த தேனினுடைய ராணி எப்படி இருக்கும், சோல்ஜர் அந்த பெண் எப்படி இருக்கும், ராஜா எப்படி இருக்கும், அதில் தேனீக்களை வந்து எப்படி பராமரிக்கிறது, அதில் வந்து நோய்களிலிருந்து அதை எப்படி பாதுகாக்கிறது, பூச்சிகளிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது, இதனால் நம்ம விவசாயிகளுக்கு என்ன நன்மை. ஏன்னா நம்ம தேனீ பெட்டி வச்சிருந்தோம்னா குறும்பைகள் உதிர்வதற்கு இதுவும் ஒரு காரணம். தேனீக்களுடைய அதாவது உலகத்திலேயே மனிதன் தோன்றுவதற்கு முந்தி பூத்த இனம் பூச்சி இனம். அந்த பூச்சியில நம்மளுடைய சமுதாயம், மனித சமுதாயம், இந்த உலக சமுதாயம் இயங்க வேண்டும் என்றால் தேனீக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தேனீக்களை நம்ம மருந்தடிச்சு இல்லை அதுக்கு தேவையான பூக்கள் இல்லாமல் அந்த தேனீலம் அணிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் பசுமை பூமி வேதனைப்பட்டு இந்த விவசாய வர்க்கத்திலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேனீக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது பசுமை பூமி தேனீக்கள் பாதுகாப்பு மையத்தை தமிழ்நாட்டிலுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்ட பக்கத்தில் YMCA இன்னும் ஒரு அமைப்பு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அதில் நம்ம பசுமை பூமி ஒரு அங்கமாக வைத்து கொண்டிருக்கிறது. இந்த கடப்பணியை உயர்திரு மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம். ஏன்னா தேனீக்கள் கொட்டும், தேனீக்கள் கொஞ்சம் பயப்படுவோம், ஆனால் அந்த பயம் இல்லாமல் இவர் இந்த பணியை செய்துக்கிட்டு இருக்காரு. ஆக உங்கள் தோட்டத்தில் குறும்பைகள் உதிர்கிறதா, அது தேனீக்களுடைய குறைபாடும் காரணம். ஏன்னா மகரந்த சேர்க்கை நடைபெறாமல் கூட குறும்ப உதிரும். அப்போ அந்த பணியை நம்ம மீனாட்சி சுந்தரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவருடைய பேரு, அட்ரஸ், இவர் உங்கள் தோட்டத்திலே தேனி பெட்டியை கொண்டு கொடுத்து பராமரித்து அதுக்கு என்னென்ன பூக்கள் வேணும், தேன் எப்படி எடுக்கிறது, அந்த தேனிலிருந்து அதை எப்படி பிரிக்கிறது, இதை பற்றி இவர் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இப்பொழுது உயர்திரு மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களை நம்ம பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுது இவருடைய பேர், அட்ரஸை தெரியப்படுத்துவார். வணக்கம், பசுமை பூமியிலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் மீனாட்சி சுந்தரம், சொந்த ஊர் தம்பிக்கோட்டை. நான் இங்கே வந்து இங்கே ஒரு 20 வருஷமாக 20 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே செய்கிறது பசுமை பூமி
நெக்ஸ்ட்டு டாக்டர் நடராஜன் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் உள்ள விவசாய மக்கள் இல்லாமல் இந்தியாவில் உள்ள விவசாயிகள் வந்து எங்கள் தோட்டத்துக்கு தேனி பெட்டிகளை வச்சு நீங்கள் நடவு செய்து கொடுத்துருங்க, அதை பராமரித்து கொடுங்க, அதனுடைய தொழில்நுட்பங்கள் எப்படி, இதை மாதிரி ஐயப்பாடுகள் விவசாயிகளுக்கு நிறைய இருக்கும். இதை நீங்கள் நேரடியாக போய் செய்யலாமா? நீ உங்களோட மொபைல் நம்பரை கூப்பிட்டா நீங்கள் நேரடியாக போய் அந்த பணியை சிறப்பாக செய்து கொடுப்பீங்க. இந்த தேனி பெட்டி வைக்கிறதுனால என்ன நன்மைகளை வந்து விவசாயிக்கு தெரியப்படுத்துறீங்க? தேனி பெட்டி வைக்கிறது வந்து எள்ளி சாவடி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார். இல்லை தேனி பெட்டிகள் வைக்கிறதுனால தென்னை விவசாயிகளுக்கு என்ன லாபம்? தென்னை குறும்பைகள் உதிராது, மகரந்த சேர்க்கைய துரிதப்படுத்தும், சுத்தமான தேனை சாப்பிடலாம். தேன், மூலிகை தேன், மூலிகை தேன். இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா, என்னன்னு தெரியாது மீனாட்சி, நிறைய வீடியோல பாக்குறேன், ஆண்மை குறைபாடா முருங்கை தேன் 1 லிட்டர் 2000 ரூபான்னு ஏமாத்துறாங்க. அந்த ஆண்மை குறைபாடை வந்து நம்ம தேன் வீட்டுல வச்சா யார் 2000 ரூபாய் முருங்கை தேனு? நம்ம வீட்டுல முருங்கை இருக்கா இல்லையா? 100-200 ரூபாயில வைக்கலாம். அப்ப ஆண்மை குறைபாடு, நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு வேதனைப்படுறீங்க. இப்ப நீங்க புலிக்குட்டின்னு உங்களை எல்லாரும் சொல்றாங்க செல்லமாக. ஆனா நீங்க இப்ப புலிக்குட்டி இல்லாம கழுதைக்குட்டி மாதிரி கொஞ்சம் டல்லா பேசுறீங்களே. புலிக்குட்டி தான் உங்க சிறப்பு பேர் என்ன? இல்ல சிறப்பு பேர் புலிக்குட்டி. நல்ல ஆர்வமா சொல்லுங்க, புலிய மாதிரி சொல்லுங்க, புலிக்குட்டி. விவாஸ் இப்ப இவரை வச்சு நம்ம அறிமுகப்படுத்திட்டோம். இப்ப கண்ணனை பத்தி ஏன் விவாஸ் நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னு சொன்னா, நீங்க யாரும் தவறுதலா நினைக்க வேணாம். உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சாது. உலக்கு மிஞ்சுதோ இல்லையோ, உழுதவன் கை வைக்காட்டு நமக்கு ஏது சோறு. அந்த வகையில இந்த விவசாய வர்க்கத்தை மேம்படுத்தலாம். விடுபட்ட விவசாய தொழிலை மேம்படுத்துறதுக்காக தான் பசுமை பூமி அயராமல் உழைத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கண்ணன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த டானிக்க வருஷத்துக்கு எத்தனை தடவை செலுத்தணும்? வருஷத்துக்கு வந்து ஒரு 3 தடவை செலுத்தலாம். 3 தடவை. ஒரு தடவை செலுத்துறதுக்கு ஒரு மரத்திற்கு ஒரு 10 ரூபாய் பிளஸ் உங்களுடைய கட்டுக்கூலி எவ்வளவு வாங்குறீங்க? லோக்கலா இருந்தா எவ்வளவு, வெளியூரா இருந்தா எவ்வளவு? நம்மளுக்கு வந்து சார், அதாவது லோக்கல்னா வந்து மரத்துக்கு வந்து டானிக்கு வந்து 10 ரூபா வரும் சார் கட்டுக்கூலி. 10 ரூபா வரும். மெடிசனோட சேர்த்தா ஒரு 25-30 ரூபா அத மாதிரி வரும். அது மாதிரி வரும். அப்ப வருஷத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை ஒரு 100 ரூபாய் செலவு வரும். கண்டிப்பா. இந்த 100 ரூபாய் விவசாயிகள் செலவு பண்றேன்னு வைங்க. இப்ப நீங்க 30 ரூபாய் வரும்னு சொல்றீங்க. டானிக்கு 10 ரூபாய், கட்டுக்கூலி 10 ரூபாய், அப்புறம் இதர மருந்துகள் சேர்த்து 30 ரூபாய். 3 தடவை இல்ல 4 தடவை வந்து ஒரு 100 ரூபாய் செலவு பண்றேன்னு வைங்க. இந்த விவசாயிகளுக்கு இதனால என்ன பயன்? இது என்னன்னாங்க சார், வந்து மெயின் வந்து குறும்பை கொட்டுறது பிரச்சனை. இந்த டானிக்கப்படுத்துறா குறும்பை உதிரதால குறைக்கும். குறும்பை உதிரல் உடனடியா. ஆமா கண்டிப்பா. ஒல்லிக்காய் மெயினா வந்து ஒல்லிக்காய். அப்புறம் இந்த இலையில மட்டை கருகள், சாறுவடிதல், இத மாதிரிப்பட்ட நோய்களையும் கட்டுப்படுத்தும். சரி, ஓகே. இப்ப ஒரு விவசாயி 100 ரூபாய் செலவு பண்ணா ஒரு மரம் ஒண்ணு வருஷத்துக்கு எவ்வளவு காய்கள் குறையாம காய்க்கும்? ஒரு 200 to 300 காய்கள் குறையாம காய்க்கணும். கண்டிப்பா. ஆமா, இன்னைக்கு ஒரு 300 காயின்னு வைங்கலாம். 10 ரூபாய் போட்டாலே 3000 ரூபாய். 3000 ரூபாய். 200 காய்கள் வச்சாலே 2000 ரூபாய். நம்ம 100 ரூபாய் டானிக்ல லேபர் கூலியோட செலவு பண்றோம். இப்ப இந்த டானிக் அப்ளை பண்ணா வேற உரங்கள், இப்ப குப்பை, சாணி, தொழு உரம், இலதலை, யூரியா, பொட்டாசு, சூப்பர் இல்லாட்டி சிலவங்க நுண்ணுயிர் உரங்கள், மண்புழு உரங்கள் வைப்பாங்க. இந்த டானிக் அப்ளை பண்ணா அந்த உரங்கள் வைக்கலாமா வைக்க கூடாதா? வைக்கலாம். அது வச்சா இன்னும் கூடும். இது டானிக்கு மட்டும் கட்டலாம். ஒரு 150 காய் காய்க்குதுன்னு சொன்னா உரங்கள், குப்பைகள் எல்லாமே, அதாவது நம்ம வந்து சோறு மட்டும் சாப்பிடுறது இல்ல, காய்கறி சாப்பிடுறோம், மீன் சாப்பிடுறோம், கறி சாப்பிடுறோம், மட்டன், சிக்கன் எல்லாம். அது நம்ம ஸ்நாக்ஸ், அப்புறம் நம்ம கூல் ட்ரிங்க்ஸ். அதே மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் தி மெத்தட். டானிக் என்பது உரங்கள் மட்டும், டானிக் மட்டும் வச்சா பத்தாது, உரங்களோட சேர்த்து இது ஒரு சப்ளிமெண்டரி ஃபுட். அப்படி சொல்ல வாரீங்க. அப்படி வச்சா 300 காய்கள் காய்க்கும், மரம் ஆரோக்கியமா வளரும், பூச்சி நோய்கள் வராது, குறும்பைகள் உதிராது, பொய்ப்பாலைகள் வராது, ஒல்லிக்காய் வராது. இப்ப கண்ணன் இந்த வெள்ளை வந்து இப்ப பெருசா அட்டாக் பண்ணிட்டு, அதுக்கு இது அதுக்கும் இது வந்து எதிர்ப்பு திறனும் கொடுக்கும். சரி விவாஸ், இப்ப நம்ம கண்ணன் வந்து ஏன் நம்ம டானிக்க பயன்படுத்தலாம், அதனால என்னென்ன அட்வான்டேஜ், இது வச்சா வேற என்னென்ன உரங்களை பற்றி நம்ம தெளிவா சொன்னாரு. 10 ரூபாயில குறும்பைய உதிரதெல்லாம் கட்டுப்படுத்துறாரு தெளிவா சொன்னாரு. இப்ப விவாஸ் இதை எப்படி கட்டணம் சொல்றதா நம்முடைய கண்ணன் வந்து இப்போது தெரியப்படுத்துறாரு. கண்ணன் இதுக்கு என்னென்ன வேணும் கண்ணன் கட்டுறதுக்கு?
சார் ஃபர்ஸ்ட் வந்து உளி வேணுங்க சார். உளியை காமிச்சிருக்க. உளி சார் இத மாதிரி உளி, இது மாதிரி உளி வேணும். இதை நல்லா ஷார்ப்பா தீட்டி வைக்கணுமா? கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம வேர் வெட்டும் போது நல்லா கரெக்டா இது சிதறக்கூடாது. ஆமா, சேதராம நம்ம வந்து எடுக்கணும் சார். சரி ஆமா சரி, ஓகே. அடுத்து வந்துங்க சார் இந்த கவர் மருந்து கட்டுறதுக்கு இந்த கவர். கவர். இந்த கவருடைய சைஸ் என்ன கண்ணன்? 5க்கு 7. ஓ, இந்த எடுங்க. இப்ப இது 5க்கு 7ன்னு சொல்லி இது எங்க கிடைக்கும் கண்ணன்? இது நார்மலா கடையில மளிகை கடையில கிடைக்கும். ஷாப்பிங் கடையில நல்லா கிடைக்கும். இப்ப இத வந்து ஓபன் பண்ணனும். ஆமாங்க சார், ஓபன் பண்ணனும். ஆமாங்க சார். இந்த சைடு என்ன கண்ணன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க சார்? நம்ம வேர் வந்து உள்ள விட்டு கட்டுறதுக்காக இங்க இதுதான் ப்ராப்பர் மெத்தட். ஆமா, இதான் இந்த மெத்தட உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? ஆமா, பசுமை பூமி சார். ஆமா, இதே சார் தான் சொல்லி கொடுத்தாரா? கேள்வி கேட்கிறாருன்னு சொல்றீங்க? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்லைங்க சார். சரி, அடுத்தபடியாக என்ன வேணும்? அடுத்து நூலுங்க சார். நூலு. ஆமா, இந்த நூல்கண்டு இது எங்க கிடைக்கும்? இது கடையில கிடைக்கும். எல்லாமே அங்கேயே கிடைக்கும். சரி, இப்ப நம்ம வியூவர்ஸுக்கு சரிங்க இந்த டானிக்க இத வேற சிலவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, என்ன பண்றாங்கன்னா ஒரு 10 வேற இப்படியே எடுக்கிறது, காயப்படுத்திக்கிட்டு இப்படியும் கட்டுறாங்க. ஆனா அது என்ன தவறு? தவறு, கண்டிப்பா தவறு. ஆனா ப்ராப்பர் மெத்தட் எப்படி மருந்து கட்டணும்னு சொல்றதா இப்ப நீங்க வியூவர்ஸுக்கு தெரியப்படுத்த விரும்புறீங்க. சரி, ஓகே. அப்ப இப்படியே வாங்க. இப்ப வியூவர்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இங்கிட்டு வாங்க. இப்ப விவாஸ், நம்முடைய வேர் வந்து அவர் சொன்ன மாதிரி சிகப்பு வேரா இருக்கணும். இந்த வேர் வெட்டும் போது விவாஸ் இது கொஞ்சம் சாய்வா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த ஏரியா உடைய கொடுங்க. இந்த ஏரியா இங்க பாருங்க, இப்படி வச்சுட்டு நல்லா புரிஞ்சிருங்க. இப்படி நீங்க எடுக்கலாம். ஆனா இது தவறு. ஏன்னு சொன்னா, இப்படி இருக்கும்போது இந்த கவரேஜ் ஏரியா, மருந்து இழுக்கிற கவரேஜ் ஏரியா கம்மியா இருக்கு பாருங்க. ஆனா இதே மாதிரி தம்பி சொன்ன மாதிரி இங்க பாருங்க, சாய்வா இங்க பாருங்க, இப்படி சாய்வா எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க சாய்வா, அப்ப இந்த மருந்து இழுக்கிற ஏரியா வந்து அதிகரிக்கும். இதுவும் நம்ம பசுமை பூமியால் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்பொழுது உயர் திரு கண்ணன் அவர்கள் இதை எப்படி நம்ம வேறு இந்த வேரோட இந்த பைய வேரோட இணைச்சு இந்த மருந்தை எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்னு நம்ம இப்ப செயல் வடிவத்துல காமிக்க போறாரு. செயல் வடிவத்துல காமிச்சிரு. எப்படி இப்படி இந்த மண் இப்ப வேர் வெட்டியாச்சு, நம்ம சாய்வாவும் வேரை வெட்டிட்டோம். இதை எப்படி இணைக்கணும் சொல்லு, காமிச்சிக்கலாம். இப்ப நம்ம வேர் எடுத்துட்டோம். இந்த வேர்ல இந்த சின்ன சின்ன கணக்கான ரிமூவ் பண்ணிடுறோம். அப்படிதானே? இப்ப ரிமூவ் பண்ணிட்டோம். இப்ப வேரு அருமையா இருக்கு, பிரவுன் கலர் வேரு, சாய்வாவும் கட்டிட்டோம். சரியா? இப்ப நீங்க பைய எப்படி உள்ள இணைக்கிறது? இப்படி வச்சு கீழே வந்து மடக்கணும். இத கீழே மடக்கணும். இந்த சைடு இங்க குத்த கூடாது. அப்படிதானே? ஓகே. விவசே இத வந்து பசுமை பூமி தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாரு. இதை நானே உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். ஏன்னா இங்க பாருங்க, நான் இந்த தொழில மிக சிறந்தவன். இந்த மருந்து கட்டுற தொழில்நுட்பத்தை விவசாய பெருமக்களுக்கு இங்க பாருங்க விவஸ், வேறு எடுத்துட்டோம். இந்த பாருங்க கை எப்படி வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க பையா ஒரு திணிச்சு, இங்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படிதான் வரணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏன்னா நீங்க தவறுதலா பண்ணிட்டீங்கன்னு இங்க கிழிச்சு விட்டுரும் பை. ஆகையால் இது ஒரு தொழில்நுட்பம். இந்த பாருங்க, இது இப்படிதான் வரணும், இல்லாட்டி கிழிச்சு விட்டுரும். இங்க பாருங்க, நான் பார்க்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, இதை இழுத்துட்டோம். இந்த பாருங்க இழுத்துட்டோம். இங்க பாருங்க, இந்த பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பசுமை பூமி இதை மாதிரி உலகத்திலேயே இங்க பாருங்க இவ்வளோ பெரிய களப்பணிகளை விவசாயிகளுக்காக நிறைய ஆராய்ச்சிகள் செய்து இந்த பாருங்க இதை மாதிரி ஒரு 5-6 சுத்து பண்ணணும். பண்ணிட்டோம் பாருங்க. இப்போ இந்த பையை இழுத்தா வராது, கிழிஞ்சு தான் வரும், லீக்கேஜும் ஆகாது, இங்கேயும் குத்தாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அடுத்து இதை வந்து இங்கே பாருங்க, நம்ம ஒரு முடிப்பு வேணும்னு சொன்னால் 2 முடிப்பு கூட நீங்கள் போடுங்க, ஒன்றும் தவறில்லை. இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் கண்ணன் அவர்கள் மண் அணைக்கணும். இங்கே பாருங்க, சாயக்கூடாது. இந்த பாருங்க, இப்போ மெடிசனை அப்ளை பண்ணி என்ன செய்வாருன்னு பார்ப்போம். இப்போ நம்ம 200 ml டானிக்கை கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மருந்தை வந்து நல்லா கலந்துருங்க. ஏன்னா டானிக் வந்து உரையும். விவசாய பெருமக்களே, டானிக்கு உரையும். ஆகையால் இதை நல்லா கலந்துருங்க. கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸில் இதை நல்லா கலந்துருங்க. இதை பாருங்க, கலந்துட்டோம். இப்போ இந்த அவுன்ஸு இது எத்தனை ml கண்ணா? சார் இது வந்து 100 மில்லி அவுன்ஸ். அப்போ 2 அவுன்ஸ் விடணும். ஆமாம், ஒரு மரத்துக்கு 200 மில்லி. சரி, அப்போ 2 அவுன்ஸ் விடுங்க கண்ணா.
இப்போ 2 ஹவர் சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து அப்படி மண் அணைச்சிட்டோம். ஆமாம். மேலே ஒரு கட்டு சார். மேலே இது எதுக்காக மேலே கட்டு போடுறோம்? இதை வந்து இந்த மருந்து வந்து நம்மளுக்கு வந்து வெளியாகாமல் இருக்கு, லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. மேலே ஒரு கட்டுங்க சார். இது கட்டிட்டோம்னா நம்மளுக்கு மழை எது பெய்யனாலும் சரி, நம்மளுக்கு வந்து இந்த கட்டு மேலேயும் நல்லா கட்டி இருக்குது, கீழே நல்லா. மழை பெஞ்சாலோ இல்ல வந்து பறவைகள், பேட்ஸ், நாய், ஆடு, மாடு, கோழி இழுக்காது. ஆமா கண்டிப்பா. அதுக்கு தான் இந்த இது. சரி கண்ணா, இப்ப இது எத்தனை நாளைக்குள்ள இழுக்கணும்? இது வந்து சார் 200 மில்லி கட்டிருக்கேங்க சார் டானிக், வேர் டானிக். அதாவது மேக்ஸிமம் 2 நாளுங்க சார். 2 நாளுக்குள்ள கண்டிப்பா இழுக்கலாம். இல்ல வேற எடுத்து. ஆமா 2 நாளைக்கு பிறகு இழுக்கலைன்னா வந்து வேற நம்ம மாத்தி தான் பண்ணணும். ஆமா. ஓகே, ரொம்ப நன்றி கண்ணா. இப்ப விவாஸ், நம்ம அனைவரின் சார்பாக கண்ணன் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கின்றோம். இது விவசாயம் செழிக்கட்டும், தலைக்கட்டும். பசுமை பூமியில விவாஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னா, குறும்பை உதிர்வதற்கு மூல காரணமான நுண்ணூட்ட சத்துக்களுடைய குறைபாடை குறைந்த செலவில் டானிக் வழியாக எப்படி நிவர்த்தி செய்கிறது, அடுத்து தோப்புகளில் தேனி பெட்டியை வைத்தால் சுத்தமான தேன் மற்றும் மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்களுடைய பங்கு, இந்த 2ஐயும் பற்றி கண்ணன் அவர்களும் நம்முடைய மீனாட்சி சுந்தரம் அவர்களும் நம்ம விவசாயிகளுக்காக தெளிவாக கூறினார்கள். ஆகையால் பசுமை பூமி வீவர்ஸ் அனைவரும் இன்னைக்கு நம்முடைய சந்தோஷம், பசுமை பூமிக்கு இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு கிடைத்த சந்தோஷம் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தென்னை விவசாய விஞ்ஞானிகளுக்கும் கிடைத்த சந்தோஷம். ஏன்னா விவசாயிகளை விஞ்ஞானிகளாக மாற்றுவதுதான் பசுமை பூமியினுடைய கோட்பாடு. அந்த வகையில் இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 22/6/2021 ஏறக்குறைய 1.5 வருடத்தில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபரையும் ஏறக்குறைய 40 லட்சம் வியூவர்ஸ், 4 மில்லியன் வியூவர்ஸையும் நம்ம இதை பெற்றிருக்கிறோம். ஆகையால் இந்த சந்தோஷமான செய்தியை விவசாய பெருமக்களோடு கலந்து நாம் இன்னைக்கு அனைவரும் தீபாவளியாக நம்ம இன்னைக்கு பசுமை பூமி சேனலை கொண்டாட வேண்டும் என்று கூறி கண்ணன் அவர்களுக்கும் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் நம்ம நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.